இங்க இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க சுத்திட்டு நாளைக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்றான். ஆனா அவரு முடியாதுன்னு சொன்னதுமே நான் எது சொன்னாலுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறான். பட் இவர் இத தவிர நீ எது வேணாலும் கேளு நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே இவன் இனிமேல் நீ சிகரெட்டே பிடிக்காதன்னு சொல்றான். சோ சத்தியமா நான் இனிமேல் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே இதோட நீ 15 சத்தியம் பண்றேன் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சிகரெட்டை வாங்கி தலையை சுத்தி தூக்கி போட வச்சிடறான். டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இவன் நான் சொல்லியே நீ கேட்கலன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடி போயிடுறான். சோ இவரும் தேடி போறாரு. பார்த்தா ஒரு மரத்து மேல ஒரு பையனோட ஹெல்ப் ஏறி இருக்கா. அதை பார்த்ததுமே ஏனிலாம் கொண்டு வந்து காப்பாத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவன் இறங்கி விட்டு அவங்க அப்பாவை மேலே ஏறிக்க வச்சிடறான். சிகரெட் விட்டுருன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய தடவை போய் சொல்லிட்டு இனிமேல் நான் உன்னை நம்ப மாட்டேன் நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். இவனை எவ்வளவோ இறங்க ட்ரை பண்றான். ஆனா முடியாம போனதால அங்கேயே உட்காந்து ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அவங்க பையன் காப்பாத்தாலும் வந்திருப்பான். இதை பார்த்ததுமே நீ திரும்பவும் சிகரெட் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். தென் அவங்க ஒய்ஃபுமே ஊர்ல இருந்து இவன் இருக்கிற இடத்துக்கே வந்து பாக்குறாங்க. பார்த்தா இவன் மரத்து மேல தூங்கிட்டு இருக்கா. சோ இவனையும் எழுப்பி அவனை போய் பாக்குறாங்க. பார்த்தா அவன் ஜாலியா ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே இவருக்கு நம்ம பையன் ரொம்ப சந்தோஷமா ஃபுட்பால் விளையாடுறா சொல்லி விட்டுறாரு. ஆனா இவன் இவங்களை பார்த்ததுமே அங்க வந்து ஓடிடுறான். சோ இவங்கள துரத்திட்டு போறாங்க. பார்த்தா ஒரு குளத்துல நீச்சல் அடிச்சுட்டு போய் நடுவுல நிக்கிறான். அவனை காப்பாத்தலாம் சொல்லிட்டு அவங்க அம்மா போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அங்க தப்பிச்சு ஒரு மலை மேல ஏறிடுறான். பட் அவனுக்கு இறங்க தெரியாது. நம்ம தான் போய் தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவனும் அவங்க அம்மாவும் போறாங்க. பார்த்தா அவன் கஷ்டப்பட்டு கீழே இறங்கிடுறான். சோ இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப திட்டுறாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு முதல் தடவை மலையில இருந்து கீழே இறங்கி இருக்கான். ரொம்ப ப்ரௌடா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கிட்டே சொல்றாங்க. சரி வெயிட் பண்றேன் நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா நான் இங்க இருந்து ஓடி போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்போ என்னதான்டா உனக்கு வேணும்னு கேட்கறாரு. அப்பதான் இவன் சிகரெட் நீ கம்ப்ளீட்டா விட்டாதான் நான் இங்க இருந்து வருவா. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் எனக்கு பிடிச்சு போச்சு. சோ இங்கே நம்ம தங்கிலான்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்போ ஹீரோவை நான் கம்ப்ளீட்டா உனக்காக நான் சிகரெட்டை விட்டுறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாரு. தென் இந்த ஊர்ல இருக்கிறத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு விட சொல்லிடுறான். சோ இப்பதான் இவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஆனா அந்த குழந்தைகளை மறந்துடும். சோ வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா மாசத்துல ஒரு நாள் ஆச்சு அவங்களை வெளியில கூட்டிட்டு போனாதான் அவங்க மைண்டுமே ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு புரிய வருது.